தமிழ் என்று உச்சரிக்காதவன் தமிழன் என்று உச்சரிக்காதவன் தான் நாட்டை கொடுத்துட்டு எங்களை நாடு ரோட்ல போட்டு நிறுத்திக்கடா பைத்தியக்காரன். உள்ளத்துல எழுதின ஆங்கிலம் ஒரு மொழி, அது அறிவல்ல, அடுத்தவன் மொழி. எங்கள் மொழி தமிழ் படிப்போம், எங்கள் இனம் வாழ. இல்ல, நான் தெரிஞ்சுதான் கேட்கிறேன். இன்னும் எவ்வளவு நாள் தான் மக்களை மதம், இனம், ஜாதி, மொழின்னு தனித்தனியா பிரிச்சு ஒரு கேவலமான அரசியல் செய்வீங்க? மொழி என் முகம், என் முகவரி. என்னைக்கு நீ நான் தமிழன், என் தாய்மொழி தமிழ் என்ற திமரை கொள்கிறியோ அன்றைக்கு இந்த இனம் எழும்டா, விடுதலை அடைந்தா. ஒரு மொழின்றது ஒரு மனுஷன் நினைக்கிறத இன்னொரு மனுஷன் கிட்ட சொல்றதுக்கு தான். ஆனா அந்த மொழியே வச்சு அந்த மனுஷங்களை பிரிக்கிறீங்க பாருங்க. உங்களோட ஒரு கேவலமான ஆள் இருக்க மாட்டாங்க. இப்போ மொழி தான் எங்களுடைய ரத்தம் சதை எலும்புன்னு பேசுறீங்களே. இந்த உலகத்துல ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்கு. இதுக்கு காரணமே மக்கள் ஆரம்ப காலகட்டத்தில் தனித்தனி இடத்துக்கு போய் வாழ்ந்ததுனாலதான். ஆனா இன்னைக்கு உலகமே ஒன்னா சேர்ந்து ஒருத்தங்க சார்ந்து இருக்கும். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் ஒருத்தன் கண்டுபிடிக்கிறத ஜப்பான்ல, ஜெர்மனில, ஆப்பிரிக்கால, லண்டன்ல இருக்கவன் தெரிஞ்சுக்கிட்டாகணும். அங்க கண்டுபிடிக்கிறத நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டாகணும். ஆனா தெரிஞ்சுக்க முடியுதான்னு கேட்டா, ஒரு யூடியூப் வீடியோ எடுத்து பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒரு லாங்குவேஜ் பேசுறான், ஒண்ணுமே புரியல. ஒரு இன்டர்வியூக்கு போனா இங்கிலீஷ்ல தான் பேசணும்னா, என் வீட்டு பக்கத்துல நான் 10 பேர் இங்கிலீஷ்ல பேசணும்னா இருக்கான். இல்ல நாங்க தான் பிறக்கும்போது தமிழ்ல பேசணும், இங்கிலீஷ்ல பேசணும், ஹிந்தில பேசணும், ஜாப்பனீஸ்ல பேசணும்னு கேட்டு பிறக்கிறோமா? இந்த உலகத்துல மனுஷங்களுக்கு பல கனவுகள் இருக்கு, பல வேலைகள் இருக்கு. ஆனா இதுல பல நேரம் அவன் மத்த லாங்குவேஜை கத்துக்கிறதுலேயே அவனோட லைஃப் போயிடுது. வேணாயா, இதுக்கப்புறமாச்சு எல்லாருமே இந்த உலகத்துல ஒரே லாங்குவேஜா பேசுற மாதிரி எடுத்துட்டு வாங்கயா. இந்த உலகம் இப்ப இருக்கிறதோட பல மடங்கு வேகமா முன்னேறும். நான் சொன்னது கரெக்ட்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம கனெக்டடா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.